அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு ஷாப்பிங் கால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நான் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் சில்வர் ஐட்டம்லாம் வாங்கியிருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு காமிக்கிறேன். அதில் வந்து ஒரு முக்கியமானது என்னன்னு சொன்னால், இது வந்து ஆப்பிளில் வந்து இந்த சீட்ஸு, இந்த விதையெல்லாம் அப்படியே எடுத்துடுறது, கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கிறேன்னு வச்சுட்டு ஒரு சுற்றி திருகி இந்த மாதிரி வெளியே வந்துடும். இப்போ எடுத்தோம்னா அந்த கொட்டை இப்படியே தனியாக வந்துடும். இது பார்த்தீங்கன்னா சென்டரில் இப்படி இருக்கும். அப்படியே கத்தியை வச்சு கட் பண்ணி நம்ம ஈஸியாக இருக்குது. ஆப்பிள் விதையெல்லாம் தனியாக எடுக்க வேண்டியதில்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சீலர் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து இதில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சைடு பிளேட்டெல்லாம் ஒரு 6 பிளேட் வாங்கினேன். நல்ல வெயிட்டாக இருக்குது. ஒரு பிளேட் வந்து 74 ரூபா, 6 வாங்கினேன். அப்புறம் வந்து மாவு ஜலிக்கிற ஜல்லடை, இது வந்து சில்வரு, வந்து ரொம்ப கெட்டியாக நல்லாயிருக்கு. ஏற்கனவே எங்கள் பொண்ணுக்கு வந்து நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி வாங்கலான்னு இப்போ மதுரை ஆனந்தத்தில் வந்து இது 560 ரூபா. இந்த இது 550 ரூபா. இது வந்து ரவை ஜலிக்கிறது, மாவு ஜலிக்கிறது 2 ஜல்லடை இருக்குது. நல்லா பெருசு. இங்கெல்லாம் பார்த்தா சின்ன சைஸாக லைட் வெயிட்டாக இருந்துச்சு. சரி, இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த ஒரு கரண்டி மாட்டுற ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வந்திருக்கு மாவு வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில். நல்லா ஒரு அகலமாக, ஹைட்டு கம்மியாக, ஃப்ரிட்ஜில் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த டபரா வந்து ஒரு முக்காப்படி அரிசி போட்டு வந்து மாவு கரைச்சி வைக்கலாம். ஆனால் வச்சாதான் எவ்வளோ அளவுன்னு தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இட்லி சட்டி, இதுக்கு வந்து காரைக்குடி இட்லி சட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இட்லி சட்டியில் ஒரே ஒரு தட்டு மட்டும்தான் இருக்கும். காரைக்குடி சட்டியெல்லாம் பெரும்பாலும் ஒரு தட்டு தான் வச்சு இட்லி சுடுவாங்க. ஒரு 7 இட்லி இருக்குது. இந்த பாத்திரத்தில் இட்லியும் சுடலாம், குழம்பு வைக்கலாம். வடைச்சட்டி மாதிரி இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. அதுக்கு வந்து இது ஒரு இடியாப்ப தட்டு ஒன்று தர்றாங்க. இதுலேயே 2 இட்லி தட்டு, 2 இடியாப்ப தட்டு, 2 தட்டு இட்லி இந்த மாதிரி இருந்துச்சு. நான் தான் ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட ரேட்டு வந்து 850 ரூபா, 750 ரூபா. ஆனால் நல்லா ஒர்த்தாக இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன், அது இப்போ தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு சீலர் தான். நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லி கீழே லிங்கில் தரோம், அதில் போய் பார்த்துட்டு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அமேசானில் வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு புது ஐட்டம், ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம எல்லா ரூம்லேயுமே வைக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நம்ம சார்ஜ் போகிற இடத்துல வச்சோம்னா வயர்க வச்சுக்கிட்டு, செல்ஃபோனையெல்லாம் வச்சுக்கிட்டு இதில் ரிமோட்டு அது இதுன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லை பாத்ரூமில் வச்சோம்னா அந்த லிக்விட் ஐட்டங்கள்லாம் வச்சுக்கிறோம். அப்போ இல்லைன்னா குழந்தைங்க ட்ரெஸ்ஸு அப்புறம் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டிக்கரு, இது டைல்ஸில் வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி எந்த ரூமில் வேணாலும் ஒட்டி வச்சுட்டு இதில் நம்ம என்ன ஐட்டம் வேணாலும் வச்சுக்கலாம். அடுப்படியில் வச்சு நம்ம அந்த அடுப்படி துடைக்கிற துணிகள்லாம் கூட வச்சுக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வேணாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸும் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து 2 லேயர் இருக்குது.
சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருக்குது. நம்ம பிரிட்ஜோட சைடில் பக்கத்துலலாம் இதை வச்சுக்கலாம். ட்ராலி இருக்குது, இழுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கே நம்மளுக்கு தேவையோ அங்கே வந்து வைக்கலாம். நான் வந்து எங்கள் பெட்ரூமில் வச்சுருக்கேன். இதில் இந்த டெட்டாலு, கொஞ்சம் மெடிசன், இந்த ரூம் ஸ்ப்ரே, இதில் வந்து பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கேன். உள்ளே போகும்போதே எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி. ரிமோட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக அடக்கமாக நல்லா இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபா. இந்த அடுப்பேட்டில் விரிக்கிற சீட்டும் நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து இவ்வளவு 10 மீட்ரு ஒரு ரோல் இருக்குது. இது ஃபுல்லாக விரித்து விட்ருக்கேன். இது கொஞ்சம் நம்ம துடைக்கிறது கொஞ்சம் இந்த மாதிரி மேட்டு தான் போட்டிருந்தேன். அது தூசியெல்லாம் வந்து அப்படியே உள்ளே இறங்கி நின்றுச்சு. சரின்ட்டு இது மாதிரின்னா மேலேயே துடைச்சிக்கலாம். இது 10 மீட்ரு வந்து 400 ரூபா. இந்த மாதிரி தான் இருக்குது இந்த ரோல் வந்து. 10 மீட்ரு 400 ரூபா இந்த ரோல். இதுலேயே எல்லா கலர்களுமே இருக்குது. எனக்கு இந்த கலர் பிடிச்சதுனால நான் வந்து இந்த கலர் வாங்கினேன். இது மாதிரி விரிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த தூசி வந்து கண்ணுக்கு தெரியாது. வெறும் இதாக இருந்துச்சுன்னா தூசியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அந்த மாதிரி தான் விரித்து விட்ருக்கேன். அங்கே வரையும் லாஸ்ட்டு வரைக்கும், இந்த பக்கம் உள்ள வரைக்கும் விரிச்சிருக்கேன். மீதி போக இவ்வளவு இருக்குது. இன்னமும் நல்லா நம்ம செல்ஃபுக்கெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா அழகாக இருக்குது, பிரிண்டட். சிங்க்கு பக்கத்தில் இந்த நம்ம கழிவுகள்லாம் போடுறதுக்கு இந்த டஸ்ட்பின் ஒன்று வாங்கினேன். இது இந்த மாதிரி நம்ம குப்பை கூட மாதிரி இப்படின்னு அமக்கணும்னா இந்த மாதிரி உள்ள கவர் போட்டு குப்பையை போட்டு மூடி வச்சிட்டோம்னா கொசு வந்து மொக்காது. இது இந்த இடத்துல நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இது வந்து இந்த விம்மு லிக்விட் ஊற்றி வச்சுருக்கேன் நான். இது வந்து அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது பக்கத்துலேயே வைக்கிறதுக்கு இந்த ப்ரெஷ்ஷோட இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இது ஒட்டி வச்சுருந்துருப்பாங்களே, தனியாக வந்துருச்சு. அதனால் இப்போ சும்மா அப்படி வச்சுருக்கேன். இதோட ரேட்டு வந்து 300 ரூபா. இவ்வளோ தான் நான் ஷாப்பிங் பண்ண ஜாமாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.